ஏசாயா 66:2. நாள் ஆனாலும் எதுக்கா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை. எதுக்கு நடுங்கணும்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்தை கேட்டவன நடுங்கணும், நடுக்க வரணும், பயம் வரணும். ஐயா, ஆத்தும் அழிவுக்கு போகுது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வசனம் நிறைவேறிக் கொண்டே வருகிறது, அவர் சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிச்ச நடுக்க இருக்கணும். நான் நியாயம் செய்வதில்லை, கர்த்தர் நியாயம் செய்கிறது இல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாரமும் சபையில பேசப்படுகிற வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். தெரியாதுன்னே சொல்ல முடியாதுங்க. பரிசுத்தத்தை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறேன், தேவனுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன், கர்த்தருக்கு பரிசுத்தமா காத்துக்கணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், வசனத்துக்கு நடுங்கணும்னு சொல்றேன், கர்த்தர் மேல் நோக்கமா இருக்கணும்னு சொல்றேன். இதெல்லாம் வார வாரம் கேட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு வேதத்தை கையில் எடுக்காம, முழங்கால் போட்டு ஜெபிக்காம, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாம, ஃப்ரீ ஃபயர் ஆடுறதை விடாம பரிசுத்தமா வாழலன்னா உனக்கு நரகம் இருக்கு. சிரிக்காத. வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் கர்த்தர் கண்ணோக்கமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்குகிற பாருங்க, இந்த உலகத்திலே அதிபதி ஒருவன் இருக்கிறான். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். ஆண்டவருக்கு முன்னாடியே போய் நெஞ்ச நிமித்தம் நம்மளால விட்டு வைப்பானா? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. 40 நாள் உபவாசம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து வாராரு, சகலவற்றிற்கும் சொந்தக்காரட்டே போய் நான் தான் யாரு அதிபதினு சொன்னவன் நம்மள சும்மா விட்டு வைப்பானா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் இயேசு கிறிஸ்துவின் குமாரன், நான் சொல்றேன் வெளியே போ அப்படின்னு சொன்னாரு? இல்லைங்க. வேத வசனத்தின்படி போய் சாட்சி தொடங்கினார். அல்லேலூயா. வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்கிற மிகப்பெரிய சாவி. மறந்து போக கூடாது. வசனம் எனக்குள்ள இருக்கணும். வசனம் எனக்குள்ள இல்லைன்னா ஜீவன் இல்ல. வேதனை வாசிக்கலாம், எனக்குள்ள ஜீவன் இல்ல. வேதத்தை கீழ்ப்படினா எனக்குள்ள என்ன இல்ல? ஒரு பெரிய சுகம் இல்ல. மறந்து போகாது. அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார். எனக்குள்ள வசனம் இருக்கணும். எனக்குள்ள வசனம், தேவன் என்னுடைய வசனம், நான் பாவம் செய்யும் பொழுது பாவத்தை நோக்கி என் காலில் விரைந்தோடும் போது வசனம் தான் தடை பண்ணும். நீ வேதம் வாசிக்கல, வேதம் உனக்கு தெரியலன்னா தடை பண்ணாது. நரகத்தின் பாதை விசாலமா இருக்கும், வேகமா ஓடி வந்தாலும் போய் விழுந்துருவேன். வசனம் இருந்தா, ஓ இது செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லியிருக்குல்ல, எனக்கு தடை இருக்கும். ஆவியானவர் பேசுகிறதை வசனம் உனக்குள் இருந்தாதான் உன் காது கேட்கும். நல்லா புரிஞ்சுக்க. ஆவியானவர் பேசுவதை வசனம் உனக்கு இல்லைன்னா கேட்காது. இன்னைக்கு நான் வந்து தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு தமிழ் மொழி தெரியுங்கிறதுனால நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. ஆவியானவருக்கு வேற எந்த மொழியும் தெரியாது. அவருக்கு தெரிந்த மொழி என்னது? வேதங்கிற ஒரு மொழிதான். இந்த வேதம்ங்கிற ஒரு மொழியாலதான் ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார். வேதம் எனக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், ஆவியானவர் பேசுறது என்ன கண்ணாது? காதுக்கு கேட்காது. வேதத்தை மனப்பாடம் முடிந்த அளவுக்கு மனப்பாடம் செய்யணும். முடிந்த மட்டும் வேதத்தை வாசிக்கையாயிரும் மறந்துடக்கூடாது. வேலை இருக்கு, எனக்கு பிசினஸ் இருக்கு, அங்க போறேன் இங்க போறேன், சரி நீங்க எங்க போனாலும் சரி, இன்னைக்கு செல்போன்ல இருக்கு, நான் செல்போனை நியாயப்படுத்தல, கையில உங்களுக்கு அடக்கமான மொபைல் பைபிள் எவ்வளவோ வந்துட்டு, உங்க பேண்ட் பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு பைபிள் வந்துட்டு, நீங்க உபயோகப்படுத்துற சின்ன ஹேண்ட்பேக்ல வைக்கிற அளவுக்கு பைபிள் வந்துட்டு, நீங்க டிராவல் பண்ணும்போது எடுத்து வாசிக்கலாம். நேரம் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கும்? யாராட்டும் ஒரு உறவினர்கள் வந்தா எவ்வளவு நேரம் செலவழிக்கும்? செல்போனை கையில தூக்கி வச்சு அதை கை வலிச்சாலும் ஒத்த கையாக்கிட்டு இப்படி கையாக்கிட்டு எவ்வளவு நேரம் செல்போன் நேரத்தை செலவழிக்கும்? வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேத வாசிக்கிற இருதயம் எனக்குள்ள இல்ல, இன்னைக்கு வரும் நான் நம்புறேன். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான் தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஒன்றை மறந்து போகிறார்கள், வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? கண்ணோக்கு